திமுகவினர் கடந்த 39 மாதங்களில் சம்பாதித்த பணத்தை கோவை தொகுதியில் தனக்கு எதிராக கொட்டி வருவதாக பாஜக வேட்பாளரும் மாநில தலைவருமான அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதிக்குட்பட்ட திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் 28 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் தாய்மார்கள் தாமரை சின்னத்தில் தான் வாக்களிப்பார்கள் என கூறினார். எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு கரண்ட் ஆஃப் பண்ணு, 500 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா. எனக்கு தெரியும், என்னுடைய தாய்மார்கள் இங்க இருக்கிறாங்க. தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தாலும் வாக்கு அண்ணாமலைக்கு என்பது எனக்கு தெரியும். தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட வாக்கு தாமரை சின்னம் என்பது எனக்கு தெரியும். காரணம், இந்த தேர்தலில் நிற்பது உங்கள் வீட்டு பிள்ளை இல்லையா? இந்த தேர்தல் நிற்பது உங்களுடைய சகோதரன் இல்லையா? எப்படி நீங்க விட்டுக் கொடுப்பீங்க? உங்களுக்காக நான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்னை எப்படி நீங்க விட்டுக் கொடுப்பீங்க? விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் எனக்கு தெரியும். உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்துக்கு நீ அனுப்பி வைத்தீர்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக இந்த அண்ணாமலையை சேவை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் எனக்கு தெரியும். ஓட்டுக்கு வந்து தங்க சுரங்கத்தையே கொட்டினால் 33 மாசமா திமுக சம்பாதிச்சதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாலும் கூட நேர்மையின் பக்கம் நீங்கள் நிற்பீர்கள் எனக்கு தெரியும். தாய்மார்களுடைய பிள்ளை நான், அவர்களுடைய வீட்டு பிள்ளை நான்.